ஒவ்வொரு 11 வருஷத்துக்கு ஒரு தடவை சூரியன் தன்னுடைய துருவங்களை இடம் மாற்றும். அதாவது தன்னுடைய போலாரை ஷிஃப்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அதை ஷிஃப்ட் பண்ணும்போது சோலார் ஃபிளேர்ஸோடைய இந்த அளவு சோலார் மினிமத்தில் இருந்து சோலார் மேக்சிமம் அளவுக்கும் இருக்கும். ஸோ இந்த சோலார் மினிமம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய புயல் குறைவான அளவில் ஏற்படும். சோலார் மேக்சிமம் அப்படின்ற அந்த பீரியடில் சூரிய புயலானது அதிக அளவில் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு எக்ஸ்ட்ரீம் விஷயம் சூரியன் தன்னுடைய போலாரை ஷிஃப்ட் பண்றதுனால தொடர்ந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுங்கிறது எப்பயாவது நடக்கிற ஒரு நிகழ்வு கிடையாது. ஒவ்வொரு 11 வருஷத்துக்கு ஒரு தடவை இது மாறி மாறி நடந்துட்டு இருக்கும். 25வது ஒரு சோலார் சைக்கிள் தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த சோலார் சைக்கிளின் போது ஒரு மிகப்பெரிய சூரிய புயல் உருவாக போகுது அப்படின்னு நிறைய யூடியூபர்கள் வீடியோ சொல்றாங்க. இதை எந்த நிகழ்வோட ஒப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரிங்டன் இன்சிடென்ட் அப்படின்ற ஒரு நிகழ்வோட ஒப்பிடுறாங்க. சரி, இப்போ நம்ம இந்த கேரிங்டன் இன்சிடென்ட் பத்தி முதல்ல பார்க்கலாம். கேரிங்டன் இன்சிடென்ட் அப்படின்ற ஒரு நிகழ்வானது 1859வது வருஷம் நடந்துச்சு. இந்த நிகழ்வின் போது என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன்ல ஒரு மிகப்பெரிய வெடிப்பு நிகழ்வு ஏற்பட்டுச்சு. இதனால ஒரு மிகப்பெரிய சூரிய புயல் உருவாகுச்சு. இந்த சூரிய புயலால பூமியில பல இடங்கள்ல அரோராக்களை நிறைய பேர் பார்த்தாங்க. ஸோ இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமா பல இடங்கள்ல டெலிகிராம், அந்த காலத்துல டெலிகிராம் வச்சு தான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டெலிகிராம் கம்யூனிகேஷன் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் இப்ப நடக்க போகுதா, 2025வது வருடம் நடக்க போகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாசாவுடைய இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்க டேட்டாக்கள் அடிப்படையில் 2025வது வருஷம் இந்த கேரிங்டன் இன்சிடென்ட் மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னு எந்த விதமான தகவலும் கொடுக்கப்படல. இங்க பாத்தீங்கன்னா சோலார் சைக்கிள் 24, சோலார் சைக்கிள் 23 விட இந்த சோலார் சைக்கிள் 25 போது சூரிய புயலானது அதிக அளவுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க கணிக்கல. ஸோ 23, 24 விட 25ல் குறைவான அளவுல தான் சூரிய புயல் ஏற்படும் அப்படின்னு தான் நாசா கணித்து கூறியிருக்கிறார்கள். 2024வது வருஷம் த ஸ்பேஸ் வெதர் ஃபாலோ ஆன் அப்படின்ற ஒரு செயற்கைக்கோளை லெக்ராஞ்ச் பாயிண்ட் L1 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல நிறுத்த போறாங்க. அதே போல ஜியோ ஸ்டேஷனரி ஆபரேஷனல் என்விரான்மெண்டல் சேட்டலைட் அப்படின்ற ஒரு செயற்கைக்கோளையும் விண்ணில் ஏவ போறாங்க. இந்த ரெண்டு செயற்கைக்கோள்கள்லையும் ஏகப்பட்ட அதிநவீன கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த கருவிகளோட உதவியோட சூரியனுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப துல்லியமாக கண்காணிக்க போகுது. ஸோ இந்த கண்காணிப்பு வழியாக பல டேட்டாக்களை அது பூமிக்கு அனுப்ப போகுது. அந்த டேட்டா வச்சு இந்த சூரிய புயலுடைய தன்மைகள், சூரிய புயலால் நமக்கு என்னென்ன மாதிரி பாதிப்பு வரும் அப்படிங்கறத இன்னும் அதிகமான டீட்டெயிலான விஷயங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்போதைக்கு சோலார் ஃபைல் 2025 அப்படின்றது ஒரு பெரிய நிகழ்வை உருவாக்கும் அப்படின்னு நாசா சொன்னிச்சான்னு பாத்தீங்கன்னா சொல்லல. சோ நம்ம அதை பெருசா மண்டையில ஏத்திக்கிட்டு பயந்துட்டு இருக்க வேண்டியதுல ஃப்ரீயா விட்டுறலாம்.